அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்மா உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாம் விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ஷஅபான் பிறை 13 ஹிஜ்ரி 1445, 23 பிப்ரவரி 2024. தலைப்பு: தமது இறைவனின் மன்னிப்பை ஆதரவு வைப்பவர்களே. தலைப்பு: தமது இறைவனின் மன்னிப்பை ஆதரவு வைப்பவர்களே. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் பேரரசனாகவும் பெரும் ஆற்றல் கொண்டவனாகவும் இருக்கிறான். பரிசுத்த நாயனாகிய அவன்தான் பிழைகளை பொறுத்தருள்கிறான், பாவங்களையும் மன்னிக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வே என்று வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன, அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். மற்றவர்களை நாம் மன்னித்து விட வேண்டும், ஏனெனில் அவ்வாறு செய்வது உங்கள் வாழ்வின் உன்னத நிலைக்கு வழிவகுக்கும், மேலும் உங்களுக்கு சுபிட்சமான நிலையை தரும். பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான்: وَأَن تَعْفُوا أَقْرَبُ لِلتَّقْوَى وَلَا تَنْسَوُا الْفَضْلَ بَيْنَكُمْ إِنَّ اللَّهَ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. ஆயினும் நீங்கள் மன்னித்து விட்டுக் கொடுப்பது இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானதாகும். ஆதலால் உங்களுக்குள் உபகாரம் செய்து கொள்வதை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, பாசத்தின் பிணைப்புகளை வலுப்படுத்துவதையும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அக்கறையை ஒருங்கிணைப்பதையும் நமது நீதமான மார்க்கம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. மனிதர்களிடையே நல்ல உறவுகளை கட்டமைப்பது அவர்களின் இயல்பிலேயே அமைந்த இயற்கையான ஒரு பண்பாகும். அவ்வாறு செய்வது அவர்களின் வாழ்வாதாரத்தின் அடிப்படை தேவையாகவும் இருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் அக்கறைக்கு இது தெளிவான ஆதாரமாக அமைகிறது. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: அல் முஃமினு மஅலஃபத்தும் வலா கைர ஃபீமன் லா யஅலஃபு வலா யுலஃப். ஓர் இறை நம்பிக்கையாளர் என்பவர் மற்றவர்களோடு பிணைக்கப்பட்டவராகவே இருக்கிறார். எனவே எவரொருவர் மற்றவரோடு இணைந்து கொள்ளவில்லையோ அல்லது மற்றவர்களை தம்மோடு இணைத்து கொள்ளவில்லையோ அவரால் எந்த பயனும் இல்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே மனித உறவுகளிடையே மிகவும் வலுவான நெருக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் அக்கறையை மிக உறுதியாக கட்டமைக்க வேண்டும். அதற்கு முதலில் மற்றவர்களோடு புன்னகையோடும் முகமலர்ச்சியோடும் பேசி பழக வேண்டும். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அன்பான வார்த்தைகளையும் அக்கறை மிக்க வாசகங்களையும் மட்டுமே பேச வேண்டும். ஏனெனில் உயர்தரமான நல்ல சொற்களை பேசுவது உள்ளங்களுக்கு இடையே ஒரு திறவுகோலாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: வகுல் லிஇபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸனு இன்னஷ்-ஷைத்தான யன்ஸகு பைனஹும் இன்னஷ்-ஷைத்தான கான லில் இன்சானி அதுவ்வம் முபீனா. நபியே, எனக்கு கட்டுப்பட்ட என் அடியார்களுக்கு நீ கூறுவீராக, அவர்கள் எந்த மனிதருடன் பேசிய போதிலும் எது மிக அழகியதோ அதையே கூறவும். நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையில் கெட்ட வார்த்தைகளை கூறும்படி செய்து கெடுதலே செய்கிறான். ஏனென்றால் நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். விரட்டப்பட்ட ஷைத்தானால் மனித உள்ளங்களில் ஏற்படும் ஊசலாட்டங்களை விட்டு இறைவனிடம் நாம் பாதுகாப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அதனை பற்றி இறைவன் இவ்வாறு கூறுகிறான்: மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ்.
மனிதர்களுடைய உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை உண்டு பண்ணிவிட்டு மறைந்து கொள்ளும் விஷமிகளின் தீங்கை விட்டு பாதுகாப்பு கோருகிறேன். மனிதர்களுடைய உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை உண்டு பண்ணிவிட்டு மறைந்து கொள்ளும் விஷமிகளின் தீங்கை விட்டு பாதுகாப்பு கோருகிறேன் என்று இறைவன் துஆ செய்ய சொல்கிறான். பொதுவாக இந்த ஷைத்தான் மனித உறவுகளை எப்படி சிதைக்கிறான் என்பது குறித்து இறைவன் பின்வருமாறு கூறுகிறான். இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தானி லயஹ்ஸுனல்லதீன ஆமனு வலைஸ பிலார்ரிஹிம் ஷைஅன் இல்லா பிஇذனில்லாஹி வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அவர்களை ஷைத்தான் இரகசியமாக பேச வைப்பதெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கவலையை உண்டு பண்ணுவதற்காகவே. அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி அவர்களுக்கு அது அறவே தீங்கிழைக்காது. ஆகவே நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வையே நம்பி இருக்க வேண்டும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அதாவது மற்றவர் மீதான வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியையும் இதயத்தில் உருவாக்கி அதனை பெரிதாக்கி மற்றவர்கள் மீதான பகை உணர்வை ஷைத்தான் வளர்த்து விடுகிறான். இத்தகைய சூழலில் அல்லாஹுவின் பின்வரும் அறிவுரையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். خُذِلْ عَفْوَ وَأْمُرْ بِالْعُرْفِ وَأَعْرِضْ عَنِ الْجَاهِلِينَ وَإِنَّمَا يَنزَغَنَّكَ مِنَ الشَّيْطَانِ نَزْغٌ فَاسْتَعِذْ بِاللَّهِ إِنَّهُ سَمِيعٌ عَلِيمٌ. நபியே, இவ் அறிவீனர்களின் செயல்களை நீர் மன்னித்து புறக்கணித்துவிட்டு பொறுமையையும் கைக்கொண்டு மற்றவர்களை நன்மை செய்யும்படியும் ஏவி வருவீராக. ஷைத்தான் ஒரு தவறான எண்ணத்தை உமது மனதில் ஊசலாடச் செய்து தகாதொரு காரியத்தை செய்யும்படி உம்மை தூண்டினால் உடனே நீர் உம்மை காப்பாற்றும்படி அல்லாஹுவிடம் உதவி கோர்வீராக. நிச்சயமாக அவன் நன்கு செவியுறுபவன், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திரைமறையில் கூறுகிறான். உண்மையான ஓர் அறிவாளி என்பவர் இத்தகைய கசப்புணர்வை வளர்க்கும் ஷைத்தானை வரவிடாமல் கதவுகளை அடைத்து விடுகிறார். ஆதாரபூர்வமான தகவல்களின் அடிப்படையில் ஒருவர் மீது தீய அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தாலும் அதனை மென்மேலும் தூபம் போட்டு வளர்க்க மாட்டார். மற்றவர் மீது கீழ்த்தரமான எண்ணங்களை உருவாக்கும் தகவல்கள் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடாது. எப்போதும் மற்றவர் மீது பகையுணர்வும் காழ்ப்புணர்ச்சியும் சண்டை சச்சரவுகளும் நிலவும் சூழல்களை விட்டு நாம் விலகியே இருக்க வேண்டும். தொடர்ந்து மற்றவர்களை குறை கூறி தாமே நல்லவர் என சுய தம்பட்டம் அடிப்பவர்களின் அருகாமையை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு செய்வது நமது நல்ல உறவுகளை மேம்படுத்தும். தான் யாருக்கும் தீங்கிழைத்திடக் கூடாது, தமக்கு வேறு யாரும் தீங்கிழைத்திடக் கூடாது என்று அல்லாஹு தஆலாவிடம் பாதுகாப்பு கேட்ட பின்னரே இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டை விட்டு வெளியே கிளம்புவார்கள். வெளியே செல்வதற்கு முன்னர் பின்வருமாறு துஆ செய்து கொள்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அஸில்ல அவ் உலல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அظلم அவ் உظلم அவ் அஜ்ஹில அவ் யுஜ்ஹல அலைய. யா அல்லாஹ், மற்றவரை நான் வழிகெடுப்பதிலிருந்தும் அல்லது பிறரால் நான் வழி தவறி விடுவதிலிருந்தும் அல்லது மற்றவரால் நான் தவறிழைப்பதிலிருந்தும் அல்லது மற்றவரை நான் தவறிழைக்க வைப்பதிலிருந்தும் அல்லது நான் யாருக்கும் அநியாயம் செய்வதிலிருந்தும் அல்லது எனக்கு வேறு யாரும் அநியாயம் செய்வதிலிருந்தும் அல்லது மற்றவரை நான் முட்டாள் ஆக்குவதிலிருந்தும் அல்லது பிறரால் நான் முட்டாள் ஆகுவதிலிருந்தும் உன்னிடமே பாதுகாப்பு கேட்கிறேன், உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துவிட்டு வெளியே கிளம்புவார்கள். நமக்கிடையேயான உறவை மேம்படுத்தி நமது நெருக்கத்தை தக்க வைப்பதற்கு முதலில் நாம் நமக்கு இடையே உள்ள வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். நம் பக்கம் நியாயம் இருந்தாலும் இதனை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன ஸஈமும் பிபைத்தின் ஃபீ ரபதில் ஜன்னதி லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கா. தன் பக்கம் உண்மையான நியாயம் இருந்த போதிலும் வாக்குவாதத்தை வளரவிடாமல் தவிர்ப்பவர்க்கு சொர்க்கத்தின் சுற்றுச்சூழலில் ஒரு வீட்டை நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். மேலும் நகைச்சுவையாக பேசும் போதும் அதில் பொய் பேசாமல் இருப்பவருக்கு சொர்க்கத்தின் நடுவில் ஒரு வீட்டை உத்தரவாதம் அளிக்கிறேன். மேலும் தமது குணாதிசயங்களை அழகாக்கி கொண்டவருக்கு சொர்க்கத்தின் மிக உயரிய பகுதியில் ஒரு வீட்டை உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.
எதையும் தெளிவாக தெரிந்து கொள்ளாமல், ஆதாரத்தின் நம்பகத்தன்மையை கவனத்தில் கொள்ளாமல், அனுமானத்தின் அடிப்படையில் பேசுபவர்களை விட்டு நாம் விலகியே இருக்க வேண்டும். எப்போதும் வாக்குவாதத்தில் ஈடுபடுபவர்கள் அமர்ந்திருக்கும் சபையை நாம் தவிர்த்துவிட வேண்டும். எப்போதும் வாக்குவாதத்தில் ஈடுபடுபவர்களின் சபையை நாம் தவிர்த்துவிட வேண்டும். ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு எச்சரிக்கிறார்கள்: இன்ன அபகதர் ரிஜாலி இலல்லாஹி அல் அலத்துல் ஹஸீம். மனிதர்களிலே அல்லாஹ்விடம் மிகவும் வெறுப்பிற்குரியவன் கடுமையாக விதண்டாவாதம் புரிபவன் தான். மனிதர்களிலேயே அல்லாஹ்விடம் மிகவும் வெறுப்பிற்குரியவன் கடுமையாக விதண்டாவாதம் புரிபவன் தான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: இதா காசம ஃபஜர். 4 குணாதிசயங்கள் எவனிடம் உள்ளனவோ அவன் அப்பட்டமான நயவஞ்சகன் எனும் முனாஃபிக் ஆவான். எவனிடம் அவற்றில் ஒரு குணம் உள்ளதோ அவன் அதை விட்டொழிக்கும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு குணம் அவனிடம் குடிகொண்டிருக்கும். அந்த 4 என்பது: ஏதேனும் ஒன்றை நம்பி ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வது, 2வது பேசும்போது பொய் சொல்வது, 3வது ஒப்பந்தம் செய்து கொண்டால் நம்பிக்கை துரோகம் செய்வது, 4வது வாக்குவாதத்தில் வழக்காடினால் இல்லாததை பேசி நேர்மை தவறுவதும் தான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மனிதர்கள் ஏன் எப்போதும் அற்பமானவற்றிற்கெல்லாம் விதண்டாவாதம் பேசிக்கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள்? இதனால் காலங்களும் வருடங்களும் தான் உருண்டு ஓடுகின்றன. இதில் இவர்களுக்கு எவ்வித முன்னேற்றமும் மன அமைதியும் கிடைப்பதில்லை. இத்தகையவர்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை கவனத்தில் கொள்ள வேண்டும். லா தபாகது வலா தஹாசது வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா வலா யஹில்லு லிமுஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸ லயால். ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர், பொறாமை கொள்ளாதீர், பிணங்கிக் கொள்ளாதீர். அல்லாஹுவின் அடியார்களை அன்பு காட்டுவதில் சகோதரர்களாய் இருங்கள். ஒரு முஸ்லிம் தம் சகோதரருடன் மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதல்ல என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அற்பமானவற்றிற்கெல்லாம் விதண்டாவாதம் பேசி மற்றவர்களை விட்டு விலகி தனிமைப்பட்டு இருப்பவரே, அழகிய முறையில் சலாம் கூறி மீண்டும் அவர்களுடன் சேர்ந்து வாழ். அனைத்தையும் அறிந்திருக்கும் அந்த பேரரசனின் பின்வரும் வசனத்தை நீ நினைவில் கொள்: ஃபஸ்ஃபஹ் அன்ஹும் வகுல் சலாமுன் ஃபஸௌஃப யஅலமூன். ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து விட்டு சலாம் என்று கூறி வருவீராக, பின்னர் அவர்கள் இதன் உண்மையை அறிந்து கொள்வார்கள். ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து விட்டு சலாம் என்று கூறி வருவீராக, பின்னர் அவர்கள் இதன் உண்மையை அறிந்து கொள்வார்கள் என்று இறைவன் கூறுகிறார். பொதுவாக மற்றவர்களின் நெருக்கத்தை எப்படி தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்பது பண்பட்ட பெரிய ஆளுமைகளுக்கு மட்டுமே தெரிந்த வித்தையாக இருக்கிறது. பொதுவாக மற்றவர்களின் நெருக்கத்தை எப்படி தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்பது பண்பட்ட பெரிய ஆளுமைகளுக்கு மட்டுமே தெரிந்த வித்தையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவின் பின்வரும் சொல்லை நன்கு கவனியுங்கள்: ஃபஉலாயிக அஸல்லாஹு அன் யஅஃபு அன்ஹும் வகானல்லாஹு அஃபுவன் கஃபூரா. அவர்களை அல்லாஹ் மன்னித்து விடக்கூடும், ஏனென்றால் அல்லாஹ் மிக மன்னிப்பவனாக பிழை பொறுப்பவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். காலம் சென்ற நமது மாண்புமிகு ஷேக் ஜாயித் அல்லாஹ் அவர்களுடைய ஒதுங்குமிடத்தை உயர்வானாக்குவானாக. அல்லாஹ் அவர்களுடைய ஒதுங்குமிடத்தை உயர்வாக்குவானாக. மாண்புமிகு ஷேக் ஜாயித் அவர்கள் பின்வருமாறு அறிவுரை கூறுகிறார்கள்: மற்றவர்களை பெருந்தன்மையோடு மன்னித்து விடுவது கட்டாய கடமையாகும். ஏனெனில் மேன்மையானவர்களுக்கெல்லாம் மேன்மையானவனும் படைத்தவனுமாகிய எல்லாம் வல்ல அவன் இவ்வாறு பெருந்தன்மையோடு மன்னித்து விடுகிறான். இப்படி இருக்கையில் நாம் எப்படி இவ்வாறு மற்றவர்களை மன்னித்து விடாமல் இருக்க முடியும் என்று ஷேக் ஜாயித் அவர்கள் கூறுகிறார்கள்.
ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபடும் போதோ, கொடுக்கல் வாங்கலின் போதோ மற்றவர்கள் மூலம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அச்சூழலில் நீங்கள் பெருந்தன்மையோடு மன்னித்து விடும்போது உங்களுக்கு பெரும் மதிப்பும் முன்னேற்றமும் கிடைக்கும். அவ்வாறு நாம் நடந்து கொள்ளாவிட்டால் நமது வாழ்வு நிலை பெற்றிருக்காது. ஏனெனில் நமக்கு ஏற்பட்டிருப்பவற்றை வாழ்வின் ஏதோ ஒரு கட்டத்தில் பெருந்தன்மையோடு மன்னித்து அவற்றை அணுகாவிட்டால் நம்மால் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியாது. முடிவில்லாத தொடர் பாதிப்புகளுக்கு நம்மை நாமே உட்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். ஃபுலைல் இப்னு இயால் என்கிற இறைநேசர் இவ்வாறு அறிவுரை கூறுகிறார்கள். ஒரு மனிதர் வேறொரு மனிதரை பற்றி புகார் அளித்து உம்மிடம் முறையிட வந்தால் நீ அவருக்கு இவ்வாறு எடுத்துச் சொல்: சகோதரனே, நீ அந்த மனிதரை மன்னித்து விடு. காரணம், பெருந்தன்மையோடு மன்னித்து விடுபவருக்கு அன்றைய இரவு மிகவும் நிம்மதியான மன நிறைவான தூக்கம் வருகிறது. அப்படி பெருந்தன்மையோடு மன்னிக்காமல் இருப்பவன் தமது தூக்கத்தை இழந்து வாக்குவாதத்திலேயே முழு கவனத்தையும் வைத்திருப்பான் என்று நீ அந்த சகோதரனுக்கு அறிவுரை கூறு என்று இறைநேசர்கள் கூறுகிறார்கள். ஒரு கவிஞர் இவ்வாறு கூறுகிறார்: நான் பெருந்தன்மையோடு மன்னித்து விடுகிறேன், மேலும் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி கொள்வதில்லை. இதனால் பகை உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டு எமது இதயத்தை நான் மிக நிம்மதியாக வைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். யா அல்லாஹ், பெருந்தன்மையோடு மன்னிப்பவனே, பெரும் கண்ணியம் நிறைந்தவனே, எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய மற்றவர்களை பெருந்தன்மையோடு நீ மன்னிப்பாயாக. எங்களை நீ மன்னிப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. நீயும் அவர்களை மன்னித்து விடுவாயாக. தமது இறைவனின் மன்னிப்பில் அதீத கவனம் கொண்டிருப்பவர்களே, தமது இறைவனின் மன்னிப்பில் அதீத விருப்பம் கொண்டிருப்பவர்களே, தற்போது நீங்கள் கண்ணியமிக்க ஒரு மாதத்தில் இருக்கிறீர்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: ذَلِكَ شَهْرٌ يَغْفُلُ النَّاسُ عَنْهُ بَيْنَ رَجَبَ وَرَمَضَانَ وَهُوَ شَهْرٌ تُرْفَعُ فِيهِ الْأَعْمَالُ. ரஜப் மற்றும் ரமலானுக்கு இடையில் வரும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பெருவாரியான மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். ஏனெனில் இந்த மாதம் என்பது இதில் நிறைவேற்றப்படும் வணக்க வழிபாடுகள் அகில உலகங்களின் இரட்சகனிடம் எடுத்துச் செல்லப்படுகிறது. அவ்வாறு எனது நற்செயல் எடுத்துச் செல்லப்படும் போது நான் நோன்பாளியாக இருப்பதையே விரும்புகிறேன் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நற்பாக்கியம் நிறைந்த இந்த மாதத்தில் நாம் உற்று கவனிக்க வேண்டியதை பற்றி பின்வரும் ஹதீஸில் மிக தெளிவாக இடம் பெற்றுள்ளது. இன்னல்லாஹ லயஸ்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹின். ஷஅபான் மாதத்தின் நடு பிறை 15வது இரவில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். தமது அனைத்து படைப்புகளின் பாவங்களை மன்னிக்கிறான். ஆனால் தமக்கு இணை வைப்பவர் அல்லது தொடர்ந்து விதண்டாவாதம் செய்து கொண்டு மற்றவர்களிடம் பகை உணர்வை வளர்த்து கொள்பவர் ஆகிய இருவரின் பாவங்களை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எப்போதும் விதண்டாவாதம் பேசுபவர்கள் எத்தகைய நன்மையை இழக்கிறார்கள் என்பதை தற்போது இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தகைய சிறப்புகளை விட்டு அவர்கள் தவிர்ந்து இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் உணர வேண்டும். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, நற்வாக்கியம் நிறைந்த இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அறிவுரை கூறி கடுமையாக எச்சரிக்கிறார்கள்: இர்ஹமு துர்ஹமு வக்ஃபிரு யக்ஃபிருல்லாஹு லக்கும். தொடர்ந்து மற்றவர்கள் மீது கருணை காட்டுங்கள், உங்கள் மீது கருணை காட்டப்படும். தேவையான சூழலில் மற்றவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுகிறான். அறிவுரை நிறைந்த பேச்சுக்களை புனல்களில் அதாவது புனலில் ஊற்றப்படுவது உடனடியாக வெளியேறுவது போன்று காதில் கேட்பவருக்கு கேடு உண்டாகட்டும். தொடர்ந்து பாவங்கள் செய்பவருக்கும் கேடு உண்டாகட்டும். இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், தங்களுக்கு நன்கு தெரிந்திருந்தும் தாங்கள் செய்யும் பாவச் செயல்களையே தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து கூறுகிறார்கள்.
யார் தர்கித்துக் கொண்டும் விதண்டாவாதம் செய்து கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாகும். ஏனெனில் இது மற்றவர்களை பெருந்தன்மையோடு மன்னிக்க வேண்டிய காலமாகும். இதனால் உள்ளங்களில் கசடுகள் நீங்கி தூய்மை அடைகின்றன. இதனை இறைவனின் திருமுகத்திற்காகவே செய்ய இருக்கிறீர்கள். ஏனெனில் ஓர் இறை நம்பிக்கையாளர் என்பவர் கருத்து வேறுபாடுகளை விட்டொழித்துவிட்டு நல்லுறவை பேணி மாற்று கருத்து உடையவர்களையும் பெருந்தன்மையோடு அரவணைத்து தமது உறவுகளை மேம்படுத்திக் கொள்வார், தமது நட்பு வட்டாரங்களை தக்க வைத்துக் கொள்வார். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், வல் யஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். மற்றவர்களால் உங்களுக்கு ஏதும் வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதை நீங்கள் மன்னித்து புறக்கணித்து விடவும். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பளிப்பதையும் நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் கருணையுடவனுமாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டுக் கொடுத்து அரவணைத்து செல்லும் மனிதர்களிலேயே முதன்மையானவர் யாரெனில், பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டுக் கொடுத்து அரவணைத்து செல்லும் மனிதர்களிலேயே முதன்மையானவர் யாரெனில் தமது இரத்த வழி உறவினர்களிடம் நெருக்கத்தை தொடர்ந்து தக்க வைப்பவரே. எனவே உங்களுடைய இரத்த வழி உறவினர்களிடமும் நெருங்கிய சொந்த பந்தங்களிடமும் மிக அழகான முறையில் விட்டுக் கொடுக்கும் பண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திற்குள் ஏற்படும் குறைகளை அவ்வப்போது கண்டும் காணாதும் விட்டுவிடுங்கள். அவர்களிடம் தடங்கள் இல்லாத தொடர்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது நமது தகுதிக்கு இயன்ற அளவு அன்பளிப்புகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் அறவே தொடர்பு இல்லாத வகையில் பாராமுகமாக இருந்து விடாதீர்கள். பழக்க வழக்கங்கள், வசதி வாய்ப்புகள், சமூக அந்தஸ்து, வெவ்வேறு பகுதிகளில் வசிப்பது, இப்படி எத்தகைய வேறுபாடுகள் நமக்கிடையே இருந்த போதிலும் அதன் காரணமாக உறவினர்களை உதாசீனம் செய்து விடாமல் அவர்களிடம் நெருக்கமாக இருங்கள். நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுங்கள். பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள், நண்பர்கள், உடன் பயின்றவர்கள், பணி செய்பவர்கள் என எல்லோரிடமும் விட்டுக் கொடுத்து அரவணைத்து செல்லுங்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் அறிவுரையை கூறுகிறார்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை கவனத்தில் கொள்ள வேண்டும். வமா ஜாதல்லாஹு அபதன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. தர்மம் செய்வது செல்வத்தை குறைப்பதில்லை. தர்மம் செய்வது செல்வத்தை குறைப்பதில்லை. பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுத்து மன்னிப்பதால் ஓர் அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தையே அதிகப்படுத்துகிறான். அல்லாஹுக்காக ஒருவர் மற்றவர்களிடம் பணிந்து நடந்தால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மகத்தான அல்லாஹ் பின்வரும் உண்மையை கூறுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ வல்காலிமீனல் கைல வல்ஆஃபீன அனின் நாஸி வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள், கோபத்தை விழுங்கி விடுவார்கள், மனிதர்களின் குற்றங்களை பெருந்தன்மையோடு மன்னித்து விடுகிறார்கள். அல்லாஹ் இத்தகைய அழகிய குணமுடையவர்களை நேசிக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கும் கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலின் நபியில் கரீம்.